அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி 2026 ரீஸ்டார்ட். ஸோ இப்ப 2000 எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். பிஜிடிஆர்பி 2026ல வருமா? வராதா? அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளால அடுத்த பிஜிடிஆர்பி தேர்வு பார்த்தீங்கன்னா, நம்மளால கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ பிஜிடிஆர்பி வருமா? வராதா? என்ற ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். ஆனா பிஜிடிஆர்பி இன்னொரு எக்ஸாம் வராமல்லாம் போகாது. கண்டிப்பா இன்னொரு தேர்வு கூடிய விரைவில் நடக்க தான் போகுது. அப்போ அந்த தேர்வுக்கு நாம இப்போ தயாரா இருக்கோமா? அப்படின்னு சொல்லி நாம பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம போன வாட்டி இதே மாரி தான் நோட்டிஃபிகேஷன் வரட்டும். அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாம் டேட் வைக்கட்டும். எக்ஸாம் டேட் வரட்டும். அப்ப ஹால் டிக்கெட் வரட்டும். எக்ஸாம் வைக்கவே மாட்டாங்க. எக்ஸாம் வச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே மாரி நம்ம என்ன பண்ணோம்னா, காலம் கடந்து கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதே மாரி நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அது வரட்டும், இது வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா யாரெல்லாம் படிச்சு, யாரெல்லாம் பாஸ் பண்ணி, யாரெல்லாம் வேலை வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க நீங்க கேளுங்க. அவங்களுடைய அனுபவத்த. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாம எதுவுமே அத பார்க்குறது கிடையாது. எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, எப்போ ஆனுவல் பிளானர் விடுவாங்க, எப்போ ஹால் டிக்கெட் குடுப்பாங்க, எப்போ எக்ஸாம் டேட் அறிவிப்பாங்க. அதெல்லாம் நம்மளுடைய கான்செப்ட்டே கிடையாது. நம்மளுடைய முக்கியமான கோல் என்னன்னா, நம்மளுடைய சப்ஜெக்ட்ட நம்ம தரோவா படிச்சிருக்கோமா? அதுக்கு உண்டான பிரிப்பரேஷனோட இருக்கோமா? எப்போ தேர்வு வந்தாலும் அதனுடைய அத எதிர்நோக்கி நம்ம அ அத ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோமா? அப்படின்னு சொல்லி தான் எல்லா மாணவர்களும் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எல்லாரும் அததான் சொல்லுவாங்க. என்ன உள்பட. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா 2019ல தோல்வி அடைஞ்சேன். அந்த தோல்வி அடைஞ்ச அந்த நாள் முதலே என்னுடைய பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சேன். நான் என்ன தவறு செஞ்சேனோ, அந்த தவற நான் மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான அ அது சொல்யூஷன நம்ம தேடி அதுக்குண்டான பிரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி என்பது ஒரு சாதாரண ஒரு தேர்வு கிடையாது. ஒரு 3 மாசம், 4 மாசம் படிச்சு நம்ம தேர்வுல வெற்றி பெற முடியாது. கண்டிப்பா நம்ம ஒரு 6 மாதங்களாவது நம்ம பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா, படிச்சே ஆகணும். 6 டூ 1 வருஷம் நம்ம என்ன பண்ணோம்னா, அது உண்டான எல்லா டீட்டெயில் அனாலிசிஸும் நம்ம பிஜி உண்டான எல்லா டீட்டெயில் அனாலிசிஸும் நம்ம தரோவா படிச்சே ஆகணும். சிலபஸ்ல இப்போ கொடுக்கப்பட்ட 10 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம தரோவா படிச்சே ஆகணும். கடைசி 3 மாசம் எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுறாங்களோ, அந்த நாள் முதலே நம்ம என்ன பண்ணணும்னா, ரிவிஷன், பிராக்டிஸ் இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ அதனால நம்ம ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்கனாமிக்ஸ் யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் பிஜிடிஆர்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஏற்கனவே பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி தோல்வி அடைஞ்சிருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் எம்ஏஎஸ் அகாடமி சார்பாக ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறாங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2026 எக்கனாமிக்ஸ் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது. ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது. இப்போ நீங்க ஏப்ரல்லேருந்து நீங்க ஆரம்பிச்சா கூட, கண்டிப்பா நம்ம ஒரு 6 மாதத்துல இல்ல குறிப்பிட்ட நம்ம எப்பல்லாம் சிலபஸ் எவ்வளோ நாள்ல முடிக்க முடியுமோ, அவ்வளோ நாள்ல சிலபஸ முடிச்சு விட்டு, அதுக்கப்புறமா ரிவிஷன், பிராக்டிஸ் நம்ம பண்ணோம்னா, கண்டிப்பா நம்ம இந்த தேர்வுல கண்டிப்பா வருகிற தேர்வு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி பெற்றே நம்மள தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைக்கு நம்ம வந்துருவோம். ஸோ அதனால இது லிமிட்டட் சீட்ஸ் தான். ஸோ இந்த நம்பருக்கு கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியத்தில தான் எல்லாரும் கிளாஸ் எடுக்குறாங்க. அதுவும் திறமையான கிளாஸ் எடுக்குறாங்களா? எஃபிஷியன்டான கிளாஸ் எடுக்குறாங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அனலைஸ் பண்ணோம்னா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நெறைய பேர்கிட்ட எங்கேருந்து என்ன நோட்ஸ் எடுக்குறாங்கன்னே தெரியாது. நான் சில பேர்கிட்ட விசாரிக்கும்போது, "சார் எனக்கு 10வது யூனிட்டே குடுக்கல சார். எனக்கு 5வது யூனிட்டே கடைசி வரைக்கும் குடுக்கல. எனக்கு 8வது யூனிட்டே கடைசி வரைக்கும் குடுக்கல." அப்போ கடைசி வரைக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு யூனிட்டே உங்களால குடுக்க முடியலன்னா, அப்போ எப்போ சிலபஸ் முடிச்சு, எப்போ ரிவிஷன் பண்ணி, எப்போ பிராக்டிஸ் பண்ணுங்க 1000 100க்கு மேல் நம்ம பிராக்டிஸ் பண்ணா தான் 100க்கு மேல் ஃபுல் டெஸ்ட் நம்ம பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாரி அந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு பிராக்டிஸ் குடுக்குறதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியத்தில ஸோ எம்ஏஎஸ் அகாடமி சார்பாக அ எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மீடியத்தில ஒரு தரமான மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம இந்த கிளாஸ் எடுக்க போறாங்க. ஸோ அதனால யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ, ஸோ கூடிய விரைவில் ஜாயின் பண்ணுங்க. திறமையான ஆசிரியர்கள் ஸோ இந்த யாரெல்லாம் ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்காங்களோ, அவங்க தான் இந்த வகுப்பே நடத்த போறாங்க. ஸோ அதனால டோன்ட் டிலே யுவர் ட்ரீம் ஜாப். ஸோ இந்த ஜாப்ப நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா நீங்க இத ஜாயின் பண்ணி எக்கனாமிக்ஸ் இப்போதைக்கு எக்கனாமிக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. எக்கனாமிக்ஸ் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்கு கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிளாஸஸ் இல்லன்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மெட்டீரியல் வாங்கி நீங்களே படிச்சுக்கலாம். சார் எனக்கு கிளாஸஸ் வேணாம் சார். மெட்டீரியலும் டெஸ்ட் பேட்ச் குடுங்க சார். நான் டெஸ்ட் பேட்சும் மெட்டீரியல் வச்சு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா கூட, நீங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி நீங்க மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். அது ஹார்ட் காப்பியா இருக்கலாம், சாஃப்ட் காப்பியா இருக்கலாம். 2மே மெட்டீரியல்ஸ் குடுக்குறாங்க. எல்லாம் 10 யூனிட் கவருக்கு உண்டான தரமான மெட்டீரியல் குடுக்குறாங்க. நீங்க இந்த எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா செட் எக்ஸாம்க்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உண்டான பிரிப்பரேஷன் தானா ஆயிரும். செட் எக்ஸாம் கூடிய விரைவில் வரப்போகுது. நீங்க இந்த எக்ஸாம் பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சாலே, நீங்க செட் எக்ஸாம் ஒரு டெமோ பார்த்து உங்களுடைய மார்க் நீங்க குவாலிஃபை ஆகிறீங்களா, ஆக மாட்டீங்களான்னு சொல்லி பார்த்துக்கலாம். கண்டிப்பா நீங்க இப்போ ஏப்ரல் மாதத்திலிருந்து பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா வருகிற செட் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தான். அதுக்கப்புறமா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி வெற்றி தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் எல்லாம் எக்ஸாம்லாம் வருது. அதுவும் தொடர்ந்து வெற்றிய கண்டிப்பா நீங்க காண போறீங்க. ஸோ அதனால மிஸ் பண்ணாம சேர்ந்துக்கங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, நெவர் நாக்
டுவைஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நம்மள பார்த்தீங்கன்னா கதவு தட்டாது. ஸோ ஒரே ஒரு வாட்டி நம்ம கதவு தட்டும்போது அத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அத நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கேதர் பண்ணிக்கணும். ஸோ அதனால நெவர் வேஸ்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டி தட் கம்ஸ் அப் பிகாஸ் தி சேம் ஆப்பர்ச்சுனிட்டி வில் நாட் கம் டுவைஸ். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். 2019ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்திருப்பாங்க. நல்ல மார்க் எடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்காது. அதே 2022ல அதே நபரு எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆகுற நிலைமை வந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைவான மார்க் எடுத்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான காரணம் என்ன? இப்ப நம்ம சொல்றோம் சரி இன்னொரு இந்த எக்ஸாம் இல்லன்னா அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறனால தான் இந்த காரணம். கண்டிப்பா வர ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போ மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம எவ்வளோ நம்மளுடைய திறமைய நம்ம காமிக்கணுமோ, எவ்வளோ நம்ம ஒர்க் ஹார்ட காமிக்கணுமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய எல்லா திறமையும் நம்ம காமிச்சு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கேதர் பண்ண தான் பார்க்கணும் தவிர, நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய விட பார்க்கக்கூடாது. அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்னா காலங்கள் போயிட்டே இருக்கும். புதுசு புதுசா கேண்டிடேட் வந்துட்டே இருப்பாங்க. அவங்க தான் உள்ள போவாங்க தவிர, நம்ம பழைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ அப்படியே படிச்சுட்டே அப்படியே உட்கார வேண்டியது தான். காலங்கள் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால காலங்கள் எப்படி வேணா மாறலாம். ஸோ வருங்காலத்தில பார்த்தீங்கன்னா, எப்படி வேணா பிரைவேடைசேஷன் பார்த்தீங்கன்னா, எப்படி வேணா மாறலாம். ஸோ அதனால யாரெல்லாம் பிரைவேட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, ஸோ பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல பிரைவேட் கம்பெனியா இருக்கட்டும், ஸோ சீக்கிரமா நம்ம ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு ஒரு அரசு அதிகாரியாவோ, அரசு அரசு ஆசிரியராகவோ ஆகுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா நான் அதுக்காக தான் நம்ம 7 வருஷம் படிச்சிருக்கோம். 3 வருஷம் யுஜி படிச்சிருக்கோம், 2 வருஷம் பிஜி படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் 2 வருஷம் பிஎட் படிச்சிருக்கோம். ஸோ 7 வருஷம் இதுக்காக படிச்சு, இதுக்காகவே நிறைய எக்ஸாம் எழுதி, இதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த வேலைக்கு போகாம அப்ப வேற நம்ம என்ன வேலைக்கு போவோம் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அதனால ஸ்டார்ட் பிரிப்பேரிங். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு உண்டான நம்ம டீடைல் கிளாரிஃபிகேஷன் குடுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.